பறந்திருக்கும் வானத்தில் நிறைந்திருக்கும் மீன்களில் எழுந்திருக்கின்ற வெண்ணிலவை போல் எங்கள் மோடி கேரின் மத்தியிலே அமர்ந்து எங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்களே, நீங்கள் போகும் இடமெல்லாம் நானும் போவேன் என்று எங்கள் டைமண்ட் டைரக்டருக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து வருகின்ற எனது சகோதரர் சீனியர் டைரக்டர் திருவாளர் தனசேகர் அவர்களே, ஜெயங்கொண்டத்தினுடைய மாநகரில் அமர்ந்து மோடி கேரில் மிக பிரகாசமாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர் எனது சகோதரர் திருவாளர் செல்லதுரை அவர்களே மற்றும் இந்த பகுதியில் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் உங்களோடு, நீங்கள் எதை செய்தாலும் அதில் எனக்கும் பங்குண்டு என்று செயலாற்றி வருகின்ற டைரக்டர் திருவாளர் ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்களே, இன்றைக்கு என்ன கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் என்று எதிர்நோக்கி காத்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பெரியோர்களே, பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மோடி கேரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு மோடி கேரில் இணைந்து இருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் பெரியோர்கள் எவ்வாறு வெற்றி கனியை பறிப்பது அல்ல, உலுக்கி கொட்ட வேண்டும். மோடி கேர் என்ற கம்பெனியில் வெற்றி கனிகளை ஒன்று ஒன்றாக பறிப்பதல்ல, உலுக்கி வெற்றிகளை உலுக்கி அந்த உதிர்கின்ற வெற்றிகளாகிய கனிகளை பொறுக்க வேண்டும் என்ற நிலையில் சில முக்கிய கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய கடந்த வகுப்பில் நான் கூறியிருந்தேன், அதாவது என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அக்காமார்கள், தங்கைமார்கள் எல்லாம் குடும்பத்தையும் செய்து கொண்டு மாதந்தோறும் பல லட்சங்களை சம்பாதிப்பதற்கான வழி வகைகளை எவ்வாறு கையாள வேண்டும், இதில் இணைவதால் என்ன நன்மைகளை பெற முடியும் என்று கூறியிருந்தேன். அதிலும் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கால அவகாசங்கள் 40 நிமிடம்தான் என்பதால் பல்வேறு கருத்துக்களை சுருக்கி சொல்ல வேண்டிய ஒரு அவசிய நிலை ஏற்படுகிறது. இங்கே
சேர்ந்து இருக்கின்ற, சேர ஆயத்தமாக இருக்கின்ற, சேர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அக்காமார்கள், சகோதரிமார்கள், சகோதரர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது வெற்றிக்கான சில வழிகள், வெற்றி கனியை தட்டுவதற்கான சில வழிகள். அந்த வெற்றி கனிகளை தட்டுவதற்கு முதல் படி கனவு என்று சொல்லக்கூடிய முதல் படி. இதை நம்முடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்கள் பல கூட்டங்களிலே மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நமது மோடிக்கேரில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய எமது பெருமக்கள் அதனை மறப்பதோடு மட்டுமல்ல, செயல் ஆக்கத்தில் கடைபிடிக்க முற்பட்டும் தவறுகிறார்கள், தவறிவிடுகிறார்கள். இந்த கனவு என்கின்ற முதல் படி வெற்றியின் ரகசியங்களில் ஒன்று, வெற்றியினுடைய ரகசியங்களில் ஒன்று. அதாவது நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதிலே நமது கற்பனை ஓட்டங்கள் நிறைந்திருக்க வேண்டும். நான் சிறுவனாக இருந்த காலத்தில், அதாவது துவக்கப் பள்ளியிலும் நடுநிலைப் பள்ளியிலும் உயர்நிலைப் பள்ளியிலும் படிக்கக்கூடிய காலத்தில் நாம் படித்து பேராசிரியராகத்தான் வர வேண்டும் என்ற ஒரு கற்பனையை எனது மனதில், என்னுடைய மனம் என்ற அந்த வீட்டுக்குள் கட்டியிருந்தேன். அப்படி நாம் பேராசிரியராகத்தான் போக வேண்டும் என்ற எண்ணங்கள் இதயத்திலே நிறைந்து இருந்ததன் காரணமாக அந்த இலக்கை நோக்கி மட்டுமே பயணித்தேன். இது எனது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு உங்கள் முன் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரியோர்களே. அப்படி என்றால் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும், என்னுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் எப்படி அமைந்து இருந்தது என்று சொன்னால், நான் பேராசிரியராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பாட பகுதிகளை எடுத்து படித்தால் தான் பேராசிரியராக செல்ல முடியும் என்ற லட்சியங்கள் இதயத்தில் படிந்து விட்டது, நிறைந்து விட்டது. அந்த லட்சியத்தில் இருந்து என்னால் வெளியேறவே முடியவில்லை. ஆனால் அது கனவு. ஏனால் வயது எனக்கு 10, 12, 13, 14 என்று இருக்கின்ற நிலையில் நான் ஒரு பேராசிரியராக வர வேண்டும் என்று நினைப்பது கனவு தானே. ஆனால் என்னுடைய எண்ணங்களும், என்னுடைய சிந்தனைகளும், என்னுடைய செயல்பாடுகளும், என்னுடைய நோக்குகளும் இலக்குகளும் அந்த பேராசிரியர் பணி என்ற இலக்கை நோக்கி மட்டுமே சென்று கொண்டிருந்தபடியால் என்னுடைய எதிர்காலத்தில் நான் பேராசிரியராக வந்துவிட்டேன். இதை எனது வாழ்க்கையில் நான் அனுபவித்து சொல்லுகின்றேன். அப்படி என்றால் நீங்கள் மோடிக்கேரியிலே இணைந்திருக்கின்றீர்கள், மோடிக்கேரியிலே இருக்கின்றீர்கள். மோடிக்கேரில் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய அந்த இலக்குகள், லட்சியங்கள், திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய இதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி என்றால், நாம் மோடிக்கேரில் இருக்கின்றோம். 1 கோடி 2 கோடி ரூபாயில் நாம் ஒரு வீட்டை அமைக்க வேண்டும் என்ற லட்சியத்தை, ஒரு கனவை, ஒரு திட்டத்தை உங்கள் இதயத்தில் நீங்கள் வகுக்க வேண்டும். நாம் மோடிக்கேரில் இருக்கின்றோம். இதுவரையில் கார் வாங்கவில்லை, கார் ஓட்டவில்லை,
என்றால் மோடி கேரில் நாம் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் கார் வாங்க வேண்டும் என்ற ஒரு கனவை உங்கள் இதயத்தில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். நீங்கள் நான் இந்த மோடி கேரில் ஒரு டைமண்ட் டைரக்டராக மட்டுமல்ல, ஒரு ப்ளூ டைமண்ட் டைரக்டராக, ஒரு ப்ளூ குளோபல் டைமண்ட் டைரக்டராக வர வேண்டும் என்ற ஒரு கனவை உங்கள் இதயத்தில் நீங்கள் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஒவ்வொருவருடைய சிறு சிறு நிகழ்வுகளும் அந்த இலக்கை நோக்கி மட்டுமே சென்று கொண்டிருக்கும். பெரியோர்களே, நீங்கள் இந்த மோடி கேர் என்ற கம்பெனியில் இணைகின்ற பொழுது இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான பொருளாதார திட்டத்திற்கான கனவுகளை உங்கள் இதயத்தில் நீங்கள் பெற்றிருந்தால் மட்டுமே உங்கள் பயணம் அந்த இலக்கை நோக்கி செல்லும், திசை மாறாமல் செல்லும். எனவே மோடி கேரில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் கனவு என்ற ஒரு உணர்வை, ஒரு எண்ணத்தை, ஒரு விதையை உங்கள் இதயத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும், போட வேண்டும். அப்படி கனவு என்ற அந்த திட்டத்திற்குள் நீங்கள் வருகின்ற பொழுதுதான் அதனை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். பெரியோர்களே, எனவே ட்ரீம், கனவு என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை உங்கள் இதயத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும். எனவே மோடி கேர் கம்பெனியில் சேர்ந்து நீங்கள் வெற்றி கனியை தழுவ வேண்டும் என்று சொன்னால் கனவு என்ற ஒன்றை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, கமிட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். கமிட்மெண்ட் என்று சொன்ன பெரியவர்களே, நீங்கள் காணுகின்ற கனவோடு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய ஆசைகள் இணைய வேண்டும். அவை இரண்டும் ஒன்றரை கலக்க வேண்டும். அதாவது எண்ணங்களோடு செயல்பாடுகள் இணைகின்ற பொழுது, சிந்தனையோடு செயல்பாடுகள் கூடுகின்ற பொழுது வெற்றி என்ற கனி மிக எளிமையாக, மிக அருமையாக நம்மை நோக்கி விரைந்து வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது காணுகின்ற கனவில் நம்பிக்கை என்ற ஒன்றை வைத்து, சிந்தனை என்ற ஒன்றை வைத்து, எண்ணங்கள் என்ற ஒன்றை வைத்து, ஆசைகள் என்ற ஒன்றை வைத்து, இவைகளெல்லாம் நிறைவேறுவதற்கு அந்த கமிட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளோடு அவைகளை இணைக்கின்ற பொழுது, பிணைக்கின்ற பொழுது வெற்றி கனிகள் நம்மை நோக்கி குவியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி என்றால் the commitment of attitude with your dream, கனவோடு செயல்பாடுகள் இணைய வேண்டும், செயல்பாடுகளோடு கனவுகள் இணைய வேண்டும். வெற்றி என்பது பூத்து காய்த்து கனியாகி உங்களுடைய காலடிகளை நோக்கி ஓடி வரும் என்பதில் ஐயமே இல்லை பெரியோர்களே. பின்பு absolutely
சரண்டர் வித் யுவர் பிளான். அதாவது முழுமையாக, அதாவது முற்றிலுமாக உங்களை நீங்கள் உங்கள் திட்டத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது பிளானோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்களே, திட்டம் என்பது, பிளான் என்பது the future course of action is decided at present என்று சொல்லுவார்கள். அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய திட்டங்களை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் நிகழ்காலத்திலே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் பிளான் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நிகழ்காலத்தில் திட்டமிட்டு அந்த திட்டத்தின் மூலமாக, அந்த திட்டத்தின் வழியாக நம்மை வழிநடத்தி செல்லுவது தான் திட்டம், பிளான். இதைதான் எங்கள் டைமண்ட் டைரக்டர் அவர்கள் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதைதான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். பெரியோர்களே, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய திட்டங்கள், அதாவது முழுமையாக உண்மையாக உங்களுடைய அனைத்து செயல்களும் திட்டத்தோடு இணையுமானால் வெற்றி கனிகள் காய்த்து பூத்து பழுத்து உங்களை நோக்கி ஓடி வரும் என்பதில் சிறிதும் ஐயப்பாடு கிடையாது. அதே சமயத்தில் நாம் அந்த முழுமையான செயல்பாடுகளை திட்டத்திலே இணைத்து பிணைத்து செயல்படுகின்ற பொழுது வெற்றி நம்மை நோக்கி ஓடிவரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பது உண்மையான கூற்று. அடுத்து நான்காவதாக அப்படி திட்டமிடுகின்ற, அப்படி நாம் செயல்களை வகுக்கின்ற பொழுது, திட்டமிடுகின்ற பொழுது நம்முடைய திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நம்முடைய உழைப்பு இணைந்திருக்க வேண்டும். அதாவது திட்டத்தை போட்டோம், செயல்படவில்லை என்று சொன்னால் நாம் போடுகின்ற திட்டம் முற்றிலுமாக தோல்வியைத்தான் தழுவும். அதாவது திட்டத்தை போடுகின்ற ஒவ்வொருவரும் கனவு காண வேண்டும். கனவு என்பது இந்த நிகழ்வுகளை நாம் இவ்வாறாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட அந்த கனவோடு கமிட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளை இணைக்க வேண்டும். அப்படி அந்த கனவை நோக்கி செயல்பாடுகள், அதாவது நடக்கின்ற பொழுது, அந்த செயல்பாடுகள் முழுமை அடைகின்ற பொழுது அங்கே வெற்றி கனிய துவங்குகின்றது. பின்பு absolutely surrender with our plan. நாம் போட்ட அந்த திட்டம், அதாவது நான் சொன்னேன், நாம் போட்ட திட்டத்தோடு நமது உண்மையான முழுமையான செயல்பாடுகள் இணைய வேண்டும், பிணைய வேண்டும். அப்படி நமது செயல்பாடுகள் திட்டத்தோடு இணைந்து பிணைந்து நாம் செயல்படுவோமானால் வெற்றி களி நம்மை நோக்கி ஓடி வரும் என்று சொன்னேன். இது நான்காவது கருத்து. அப்படிப்பட்ட அந்த வெற்றி கனியை நாம் பறிக்க தினந்தோறும் கடுமையாக உழைக்க வேண்டும். நான் சொன்னேன், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நிகழ்காலத்திலே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பிளான். அந்த பிளான் படி, அந்த திட்டப்படி ஒவ்வொரு நாளும் நாம்
கடுமையாக, மிக கடுமையாக அந்த இலக்கை நோக்கி நாம் உழைக்கின்ற பொழுது அந்த கனவு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு செயலாக்கப்படுகிறது. செயல் என்ற அந்த நிகழ்ச்சி முதுமையடைகின்றது. பின் முதுமையடைந்த அந்த நிகழ்ச்சி வெற்றியை நோக்கி விரைகின்றது. வெற்றியை நோக்கி விரைகின்ற பொழுது அவை நம்முடைய கைகளுக்கும் பைகளுக்கும் வந்து சேருகிறது. பெரியோர்களே, இன்றைக்கு மோடிகேர் என்ற கம்பெனியில் பெரும்பான்மையான எமது பெருமக்கள் சில அதிருப்தி நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். மயிலாடுதுறையில் இருந்து, சீர்காழியில் இருந்து சில பெருமக்கள் என்னோடு பேசினார்கள். சில சகோதரிமார்கள் என்னிடம் உரையாடினார்கள். அப்படி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், சார், நாங்கள் பல முறை அணுகுகின்றோம். கடைசி நேரத்தில் அவர்களுடைய பதில் எங்களுக்கு திருப்தி கொடுப்பதாக அமையவில்லை. அவர்கள் சேர்வதற்கு பார்ப்போம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு அதிருப்தி அலைகளை உருவாக்குகின்றது என்று கருத்துக்கள் சொன்னார்கள். எனது தாய்மார்களுக்கும் எனது சகோதரிமார்களுக்கும் நான் என்ன சொல்ல குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், நம்முடைய திட்டப்படி, நம்முடைய நோக்குப்படி, நம்முடைய இலக்குப்படி தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. அந்த கருத்தை மறப்பதோ அல்லது அந்த கருத்தில் இருந்து நாம் பின்னோக்குவதோ அல்லது அந்த கருத்தில் இருந்து நாம் தொய்வடைவதோ நிச்சயமாக கூடாது. நாம் பல மக்களை சந்திக்கின்றோம், பணிவோடு பேசுகின்றோம், தெளிவோடு பேசுகின்றோம். ஆனால் அவர்களுடைய பதில் நமக்கு அதிருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சொன்னால், இவர் இல்லை என்றால் இன்னொருவர். அதாவது இன்றைக்கு 170 கோடி 174 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவில் இந்த கவிதாவும் கண்ணகியும் சங்கீதாவும் சரிதாவும் இல்லை என்று சொன்னால் வேறு ஆட்களே கிடையாதா? வேறு ஆட்களிடம் நீங்கள் பேசவே முடியாதா? வேறு ஆட்களை நீங்கள் சேர்க்கவே முடியாதா? அப்போ இந்த ஒரு சில நபர்களினுடைய பதில்களை வைத்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடலாமா? அதை வைத்துக் கொண்டு ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாமா? நீங்கள் தொய்வு அடையலாமா? நான் என்னுடைய முதல் வகுப்பிலே சொல்லி இருக்கின்றேன். பாரதியார் அவர்கள் சொன்னார்கள், அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே என்று சொன்னார்களே. அவர்கள் தானே நான் கண்ட புதுமை பெண்கள். இந்த கவிதாவும் கண்ணகியும் நான் சேரவில்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் தொய்வடைவதா? அதற்காக நீங்கள் சோர்வடைவதா? எனவே சகோதரிமார்களே, 7.5 கோடி பேர்களில் இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கில் கவிதாக்கள் இருக்கிறார்கள், கண்ணகிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உங்களை சேர்வதற்கு தேடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தொய்வடைய வேண்டாம், சோர்வு அடைய வேண்டாம், தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று அவர்களுக்கு நான் பதிலளித்தேன். இங்கே உங்களுக்கு ஒருவரை சந்தித்து மோடிகேரில் நீங்கள் சேருங்கள், எங்கள் கம்பெனியில் என்று சேருங்கள் நீங்கள் என்று சொல்லி முற்படுகின்ற பொழுது இவர்கள் சேருவார்களா, செயல்படுவார்களா, சேர மாட்டார்களா என்ற கணக்கிடுகின்ற பாங்கு உங்களுக்கு இருக்கவே கூடாது. நமது கடமை என்ன? நமது மோடிகேரினுடைய திட்டத்தை விளங்கும் வகையில், புரியும் வகையில் தெளிவாக அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கு. அடுத்து இந்த மோடிகேரி நாம்
இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் ஒவ்வொன்றும் எத்தனை தரம் வாய்ந்தது, எத்தனை சிறப்பு வாய்ந்தது. இந்த பொருள்களை எல்லாம் அவர்கள் எப்படி பாதி விலைக்கு கொடுக்கிறார்கள், எப்படி நமக்கு 12 வகையான பதவிகளை கொடுக்கின்றார்கள், 12 வகையான வருமானத்தை கொடுக்கின்றார்கள், கார் கொடுக்கின்றார்கள், வீடு கொடுக்கின்றார்கள், மாதம் ஒன்றுக்கு 5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு தெளிவுடனே விளக்க வேண்டியதுதான் உங்கள் கடமையை தவிர இவர்கள் சேருவார்களா, சேர மாட்டார்களா, இவர்கள் நம்மோடு பயணிப்பார்களா, பயணிக்க மாட்டார்களா என்ற சிந்தனைகளோ எண்ணங்களோ உணர்வுகளோ உங்கள் இதயத்திற்கு வேண்டாம் என்பது என்னுடைய கனிவான வேண்டுகோளாக உங்கள் முன் நான் வைக்கின்றேன். எந்த ஒரு நபரை பற்றியும் திட்டமிடக்கூடிய பொறுப்புகளுக்கு நீங்கள் இலக்காக வேண்டாம். உங்கள் கடமையை தினந்தோறும் செய்யுங்கள், விடாது செய்யுங்கள், தெளிவாக செய்யுங்கள். முதலில் மோடிகேர் பிளானை, திட்டத்தை பிறருக்கு புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்லுங்கள். பொருள்களினுடைய உயர் நிலையை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் எப்படி இந்த பொருள்களை பாதி விலைக்கு உங்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்பதை விளக்கி சொல்லுங்கள். வெற்றி உங்களுக்கு பின்னால் குமிந்த வண்ணம் இருக்கும். நீங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு பிளாட்டினம் டைரக்டராக, டைமண்ட் டைரக்டராக, அதாவது ப்ளூ டைமண்ட் டைரக்டராக நீங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பதவி உங்களுக்கு பின்னால் குமிந்த நிலையில் இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. பெரியவர்களே, அடுத்து இந்த பிளான் பிரசன்டேஷன், அதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம மோடிகேர் திட்டத்தை பிரமாதமா சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இது உங்கள் வெற்றிக்கான 6வது படிக்கட்டு. அடுத்து ஒருவர் மறுக்கின்றார்கள் என்பதற்காக நீங்கள் தொய்வு அடைவது, சோர்வு அடைவது என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதற்குத்தான் என்னுடைய முந்தைய வகுப்பில் நான் சொன்னேன். அந்த பாரதி என்ற கருத்துக்களை உங்கள் முன் வைத்து அதற்கு பின்தான் நான் கருத்துக்களை தொடர்ந்தேன். நீங்கள் பாரதி கண்ட புரட்சி பெண்கள், புதுமை பெண்கள், புரட்சி சகோதரர்கள், புதுமையானவர்கள். அதனால் நீங்கள் தொய்வடையக்கூடாது, சோர்வடையக்கூடாது. அஞ்சான நெஞ்சத்தை நீங்கள் பெற வேண்டும். அடுத்துங்க, இந்த மோடிகேர்ல பொறுத்த வரைக்கும் ஏதோ செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற நிலை உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. ஏன் செஞ்சு பார்ப்போமேங்கிற நிலை இருக்கக்கூடாதுன்னா, சும்மா திருச்சிக்கு போய் பார்ப்போமே, இது என்ன திட்டம், இப்படிப்பட்ட திட்டத்தை ஒருவர் கையில் எடுக்கின்ற பொழுது அவர் திருச்சிக்கு போகக்கூடிய லட்சியத்தில் இருந்து வெற்றி பெற முடியுமா? பெரியவர்களே, சும்மா ஜெயகுண்டத்துக்கு போயிட்டு வருவோமே, சும்மா போயிட்டு வருவோமே, இது என்னங்க சிந்தனை? எதற்காக போக வேண்டும், ஏன் போக வேண்டும், அப்படி போய் நாம் என்ன பணிகளை நிறைவுபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று திட்டத்தோடு அல்லவா செயல்பட வேண்டும். எனவே மோடிகேரில் செயல்படுகின்ற எனது சகோதரிமார்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆணித்தரமான கருத்து, நாம் ஏதோ செஞ்சு பார்ப்போமே, காரு வருதான்னு பார்ப்போமே, வீடு வருதான்னு பார்ப்போமே, மாசம் 5 லட்சம் கிடைக்குதான்னு பார்ப்போமே, இந்த பாப்புமே என்று சொல்லக்கூடிய இந்த சொற்களே மனிதனுடைய முழுமையான எழுச்சியில் இருந்து, உற்சாகத்தில் இருந்து, திட்டத்தில் இருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகள். எனவே சகோதரிமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, எதை செய்தாலும் திட்டமிட்டு சீரியஸ் ஒர்க் என்று சொல்லக்கூடிய, அதாவது எழுச்சியோடு ஆக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. அடுத்து, மோடிகேரில் பயணிக்கின்ற எனது சகோதரிகள், எனது அக்காமார்கள், இப்ப ஏனைய பெரியோர்கள் எல்லாமே இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய திட்டத்தை நிகழ்காலத்தில் வரையறுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் பிளான் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அந்த கோல் என்று சொல்லக்கூடிய இலக்கை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். திருச்சி போகணும்னா சூப்பர் எக்ஸ்பிரஸ்ல தான் போகணும். டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு கருவகுளம் குறிச்சி போகக்கூடிய பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நான் திருச்சிக்கு போறேன், என்னையா கூத்து? உன்னுடைய இலக்கு என்ன? நீ ஒரு டைமண்ட் டைரக்டராக வர வேண்டும். உன்னுடைய இலக்கு என்ன? நீ பல கோடிகள் வீடுகள் கட்ட வேண்டும். உன்னுடைய இலக்கு என்ன? நீ ஒரு 60 லட்சத்தில் கார் வாங்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கமே வேண்டுமே ஒழிய அதனால் செய்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சாதாரண எண்ணங்கள், உணர்வுகள் பெரியோர்களே உங்களுக்கு இருக்க கூடாது என்பது என்னுடைய கனிவான ஒரு வேண்டுகோள். இன்னும் மிக குறுகிய நேரம் இருக்கின்றது. நான் பந்தநல்லூரிலே தற்காலத்தில் ஒரு கூட்டத்திற்கு என்னை அழைத்திருந்தார்கள். எதிர்பாராத விதமாக சென்றிருந்தேன். சரி, இந்த சார் உட்காருங்க, இந்த கருத்துக்களை எங்களுக்கு நீங்க விளக்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள்லாம் பெண்கள் மார்மா, உங்க வேலை முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் ஓய்வு எடுக்கணும்னு தான் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எழுச்சி வேண்டும், ஆக்கம் வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஒரு சகோதரி எழுந்திருச்சாங்க. அவங்க பேரு சுபலட்சுமி விவேகானந்தன் அப்படிங்கிற அந்த சகோதரி. அந்த சுபலட்சுமி விவேகானந்தன் எழுந்திருச்சு சொன்னாங்க, சார் நான் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எழுச்சியும் ஆக்கமும் ஊக்கம் உடையனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முடித்தேன். உங்களுக்கு நான் ஒன்று குறிப்பிட விரும்புகின்றேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செய்திகள் செய்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் என்று பல மனிதர்களைப் போல என்னையும் நீங்கள் நினைச்சீங்களா சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், மேடம் சுபலட்சுமி மேடம், அதை இன்னொரு முறை சொல்லுங்க, நான் என்னுடைய கவனத்துக்கு தெளிவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிறவாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவ மீதி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நீங்கள் நான் வாழ்வேன் என்று என்னை நினைத்தீர்களான்னு கேட்டாங்க. மனம் பொங்கினே, உணர்ச்சி வேர்வையாக வெளியேறியது. என்னடா, நம்ம மீட்டிங்ல நம்ம சார் டைமண்ட் டைரக்டர் பாரதி கண்ட புதுமை பெண்களை அன்னைக்கு நாம சீர்காழியில பார்த்தோம். அதுல ஒரு நபர் இன்றைக்கு பந்தநல்லூர் கூட்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு கட்டுக்கடங்காத ஒரு சந்தோஷம், எழுச்சி, மகிழ்ச்சி. அம்மான, தாயேன, சகோதரின்னு கையெடுத்து கும்பிட்ட. ஏன் தெரியுங்களா? அந்த சுபலட்சுமி விவேகானந்தன் அவர்கள் எனது சகோதரி கூறிய அந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, சார் காலையில் என்ன சாப்பிட்றது, மத்தியானம் என்ன சாப்பிட்றது, ராத்திரி என்ன சாப்பிட்றது அப்படின்னு சாப்பிட்டு ஊரு கதைகளை பேசி அவங்க உள்ளமும் வருந்தக்கூடிய அளவுக்கு செயல்களை செய்து, அதாவது அப்படியே காலத்தை கடிச்சு முடியெல்லாம் நரைச்சி அப்படி செய்த பாவத்துக்கு அந்த இறைப்பையும் சந்திக்கக்கூடிய நபர் நான் அல்ல. பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல்
ஐயா வள்ளுவன் சொன்னானே, தோன்றினும் தோழோடு தோன்றுக அகது இலா தோன்றினும் தோன்றாமை நன்று என்று சொன்னானே. பிறந்தா வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். முடிச்சுடுறேன் சார். பிறந்தால் சொந்தங்களுக்கெல்லாம் இமயமாக விளங்க வேண்டும். பிறந்தால் சொந்தங்கள் எல்லாம் உற்று நோக்கக்கூடிய இமய மலையாக திகழ வேண்டும் என்று அந்த சகோதரி கூறிய கருத்து இன்று மட்டுமல்ல, எனது வாழ்நாளில் என்றென்றும் மறக்க முடியாத கருத்து. அது நான் மட்டும் மறக்க முடியாத கருத்து அல்ல. என்னை போன்ற ஆசிரியர் சமுதாயங்கள், என்னை போன்ற இயக்குனர் பெருமக்கள், என்னை போன்ற சகோதரிமார்கள், எனது போன்ற அம்மாமார்கள், தங்கைமார்கள் எல்லாம் மறக்க கூடாத வரிகள் சுபலட்சுமி அவர்கள் அன்றைக்கு வெளியிட்ட கருத்து. சகோதரி அவர்களே, அந்த பாரதி கண்ட புரட்சி பெண் நீங்கள். அதாவது அந்த பாரதி கண்ட, அதாவது ஒளிமயமான எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு நபர் நீங்கள். எழுச்சியும் ஆக்கமும் உடையவர் நீங்கள். எனவே உங்களை இப்பொழுது மட்டுமல்ல, எங்கள் இந்த மோடிக்கேர் சமுதாயமே மறக்காது என்று நன்றி கூறினேன். எனவே அதாவது வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய இந்த எங்களுடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா, சகோ தனசேகர், ஐயா செல்லதுரை, ஐயா ராமகிருஷ்ணன் பிள்ளை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வருகின்ற வெள்ளிக்கிழமையில் சுகர் நோய்க்கு நாம் பயன்படுத்தக்கூடிய குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளை பற்றி, இதில் என்ன கூட்டு பொருள்கள் இருக்கிறது என்பதை பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றேன். முடிஞ்சு. ஓகே.